நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் நம்ம 16 மற்றும் 17ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நிச்சயம் எதிர்பார்க்கப்படும் நடப்பு நிகழ்வுகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுக்கு வழங்குவது ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வாங்க February 16 என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் ஓகேவா. ஸோ தமிழ்நாடு அரசின் தமிழக வளர்ச்சித்துறை சார்பில் சிறந்த தமிழறிஞருக்கான விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர் W மணிகண்டன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் சிறந்த தமிழ் அறிஞருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, W மணிகண்டன் அப்படிங்கிறவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த விருதுடன் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் ப்ளஸ் பதக்கம் எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகேங்களா. சரி. ஸோ அதற்கடுத்தது 2வது பாயிண்ட்டு, பிங்க் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி புதிய பாதுகாப்பு படையை உருவாக்கியிருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சென்னை மெட்ரோ. ஓகேங்களா. ஸோ பிங்க் ஸ்குவாட். நார்மலாக டிஎன்பிஎஸ்சியில் பிங்க்கை வச்சு ஒரு பிங்க்குன்ற கலர் வந்தாலே ஒரு சில கேள்விகள் வரும். பிங்க் சிட்டி ஆஃப் இந்தியா, அதே மாதிரி பிங்க் பஸ்ஸு எந்த ஸ்டேட்டில் விட்டுருக்காங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதாவது பிங்க் சிட்டி ஆஃப் இந்தியா இது ஒரு கேள்வியும், பிங்க் பஸ்ஸு பெண்களுக்காக பிரத்யேகமாக பிங்க் பஸ்ஸு எந்த ஸ்டேட்டில் விட்டுருக்காங்க, இதெல்லாம் ஆல்ரெடி பிங்க்கை வச்சு கேட்டது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேள்வியும் நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பிங்க் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு படை. ஓகேங்களா. பிங்க் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு படை இது வந்து எதுக்காக அப்படின்னா, பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு படை பிங்க் நிறத்தில் உடை அணிந்து வலம் வருவார்கள். ஸோ இது வந்து எந்த மெட்ரோ துவங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய சென்னை மெட்ரோ தான் துவங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த கேள்வியும் கேட்பார்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இது இல்லாமல் வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னா, சென்னை மெட்ரோ துவங்கப்பட்ட வருஷம், இல்லை இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் மெட்ரோ ரயில் நிலையங்கள் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, திருப்புகழ் ஐஏஎஸ் குழு. ஓகேங்களா. ஸோ திருப்புகழ் ஐஏஎஸ் குழு அப்படிங்கிறது சென்னையில் ஏற்படக்கூடிய இந்த மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆராய்வதற்காக, ஓகே, சென்னை மழை வெள்ள பாதிப்பு குறித்து ஆராய்வதற்காக தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழு. இந்த குழு சமீபத்தில் முதல்வரிடம் தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருப்பார்கள். ஓகே. ஸோ அடுத்த பாயிண்ட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தான், ஞானபீட விருது. ஓகேவா. ஸோ அப்போ இலக்கியத்திற்காக வழங்கக்கூடிய விருதுகளில் ஒன்று ஞானபீட விருது, இன்னொன்று என்ன சார் அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது. ஓகேவா. ஸோ ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருது. இதில் சாகித்ய அகாடமி விருதை காட்டிலும் ஞானபீட விருது தான் உயர்வானது. சரியா. ஸோ சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அனைத்திற்கும் வழங்கக்கூடிய விருது. ஆனால் ஞானபீட விருது அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட், ஓகேவா, 1 அல்லது 2 தான் ஒரு வருஷத்துக்கே கொடுப்பாங்க. ஸோ அதுதான் ஞானபீட விருது. இந்த ஞானபீட விருதிலும் டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதையுமே மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஞானபீட விருது அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் 2 பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஓகேவா. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் தான். ஒருத்தர் யார் சார் அப்படின்னு சொன்னால் 1975 வாங்கியிருப்பார், PV அகிலன். ஓகேங்களா. ஸோ PV அகிலன் என்கிற அகிலாண்டம் சித்திரப்பாவை அப்படிங்கிற நூலுக்காக வாங்கியிருப்பார் அகிலன். ஓகே. ஸோ இல்லை இன்னு. அதுக்கடுத்து 2002 வருஷம். ஓகே. ஸோ 2002 ஜெயகாந்தன் வாங்கியிருப்பார். அவருடைய ஒட்டுமொத்த படைப்புகளுக்காகவும் சேர்த்து ஜெயகாந்தன் 2002 ஞானபீட விருது வாங்கியிருப்பார். ஸோ ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் அப்படின்னு கேட்டால் மொத்தமே 2 பேர் தான். ஸோ இப்போ இந்த வருஷத்துக்கான, அதாவது கடந்த ஆண்டிற்கான ஞானபீட விருது, 2023க்கான ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா 2 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஒருத்தர் உருது கவிஞரான குல்சார் அப்படிங்கிறவருக்கும், இன்னொருத்தர் சமஸ்கிருத அறிஞரான ராம் பத்ராச்சாரியா அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ குல்சார், ராம் பத்ராச்சாரியா ஆகிய இருவருக்கும் கடந்த ஆண்டிற்கான ஞானபீட விருது அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ரொடமைன் பி. ஸோ ரொடமைன் பி அப்படிங்கிறது, இந்த ரொடமைன் பி அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, அந்த பஞ்சு மிட்டாயில் கலரை காமிக்கிறதுக்காக, கலருக்காக சேர்க்கப்படக்கூடிய ஒரு நிறமி. இப்போது
இந்த நிறமி சேர்க்கறதுனால அந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிடுபவர்கள் புற்றுநோய் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுனால இந்த ரொடமைன் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலர் பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அதனால தான் பார்க்குறோம். இந்த ரொடமைன் பி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் பஞ்சு மிட்டாயில் கலருக்காக சேர்க்குறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த சட்டத்தின் கீழே இதை வந்து தடை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006. ஓகேவா? ஸோ உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006 கீழாக தான் இதெல்லாமே தடை பண்ணுறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட்டு உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியல். ஓகேவா? ஸோ உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியல். இதில் முதல் இடத்துல அமெரிக்கா, 2வது இடத்துல சீனா, 3வது இடத்துல ஜெர்மனி இருக்கும். ஓகேவா? ஸோ 4வது இடத்துல ஜப்பான். ஏன் சார் நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஜப்பான் தான் வந்து 3வது இடத்துல இருக்கும். இப்போ ஜப்பான் வந்து கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கிட்டதுனால 4வது இடத்துக்கு இறங்குது. அதனால் ஏற்கனவே 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஜெர்மனியானது 3ஆம் இடத்துக்கு முன்னேறுது. சரியா? ஸோ இந்த பட்டியலில் ஆஸ் யூஷுவல் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னா 5வது இடத்துல இருக்கோம். ஸோ உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியா 5ஆம் இடத்தில் உள்ளது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி. ஓகே, செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஹங்கேரி நாட்டுடைய தலைநகரான புடாபெஸ்டில் நடைபெறுகிறது. ஸோ 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஹங்கேரி நாட்டில் இருக்கக்கூடிய அதோட தலைநகரான புடாபெஸ்டில் நடைபெறுகிறது. கடந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 16க்கான நடப்பு நிகழ்வுகள். பிப்ரவரி 17 நோட் பண்ணிக்குவோம். 2023ஆம் ஆண்டிற்கான அப்துல் கலாம் சேவா புரஸ்கார் விருது. ஓகேங்களா? ஸோ 2023ஆம் ஆண்டிற்கான அப்துல் கலாம் சேவா புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காயத்ரி பண்டா அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அதற்கு அடுத்தது இன்சாட் 3DS செயற்கைக்கோள். இது வந்து இன்டாட் இல்லை, இன்சாட் INSAT. ஓகே, இன்சாட் 3DS செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோள் வந்து வானிலை குறித்து துல்லியமாக ஆராய்வதற்காக அனுப்பப்படுகிறது. GSLV F11 ராக்கெட் மூலமாக. என்னைக்கு சார் அப்படின்னா 17 பிப்ரவரி 2024 மாலை 5:30 மணி அளவில் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்படும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ தெரிவிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இன்சாட் 3DS வானிலை செயற்கைக்கோள் GSLV F11 ராக்கெட் மூலமாக விண்ணில் பறக்குது அப்படிங்கிறது ஒரு நியூஸ். ஸோ அதற்கு அடுத்தது முதலாவது டிஜிட்டல் இந்தியா உச்சி மாநாடு. ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் இந்தியா, இப்போ மாணவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னா இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம் இந்தியாவில் எப்போ தொடங்குறாங்க? ஸோ டிஜிட்டல் இந்தியா திட்டம் எப்போ தொடங்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த உச்சி மாநாடு பிப்ரவரி 15ஆம் தேதி நடந்து முடிஞ்சிச்சிங்க. சரியா? ஸோ 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இந்த உச்சி மாநாடு, டிஜிட்டல் இந்தியா உச்சி மாநாடு நடைபெற்று முடிஞ்சிருச்சு. எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுஹாத்தியில் நடைபெற்றிருக்கும். ஓகேவா? ஸோ கவுஹாத்தியில் நடைபெற்றிருக்கும். ஸோ முதலாவது டிஜிட்டல் இந்தியா உச்சி மாநாடு 15/2/2024 அப்போ கவுஹாத்தியில் நடைபெற்றிருக்கும். ஸோ அதற்கு அடுத்தது வான் மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம், வான் மித்ரா திட்டம். ஸோ இந்த வான் மித்ரா திட்டம் அப்படிங்கிறது எந்த மாநில அரசாங்கம் தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னா ஹரியானா கவர்மெண்ட் தொடங்கியிருக்காங்க. ஸோ எதற்காக இந்த ஹரியானா கவர்மெண்ட் தொடங்குறாங்க இந்த திட்டம் அப்படின்னா இளைஞர்கள் மரம் வளர்த்தலை ஊக்குவிப்பதற்கான ஒரு திட்டம். ஸோ இளைஞர்கள் ஒரு 10 பேர் ஒருத்தர் ஒரு 25 மரக்கன்றுகள் நட்டு அதை பராமரிச்சுட்டு வரார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு நிதியுதவி அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து இந்த வான் மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். ஹரியானா அரசாங்கம் இதை செயல்படுத்தி வருகிறது. ஸோ அதற்கடுத்தது முதலாவது உலக ஹிந்தி மாநாடு. ஓகே, ஸோ இது வந்து வருஷம் நடந்துகிட்டே இருக்கும், இல்லை 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். 2022 அதுக்கடுத்து 2024 அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டே இருக்கும். பட் ஸோ இது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது. இது நம்ம பார்க்குறது முதலாவது உலக ஹிந்தி மாநாடு. ஸோ இந்த முதலாவது உலக ஹிந்தி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாக்பூரில், மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்றிருக்கும். ஸோ 1975 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி இந்த மாநாடு நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா? ஸோ முதலாவது உலக ஹிந்தி மாநாடு. அதுக்கடுத்தது ஜல் ஜீவன் திட்டம். ஸோ நம்ம அடிக்கடி இந்த திட்டத்தை பற்றி பார்த்துட்டே இருப்போம். ஸோ ஜல் ஜீவன் திட்டம் அப்படிங்கிறது 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இதில்
100% குடிநீர் இணைப்பு வழங்கி இருக்கக்கூடிய முதல் வடகிழக்கு மாநிலமாக, ரைட். ஸோ வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வடகிழக்கு மாநிலம், அதில் 100% குடிநீர் இணைப்பு வழங்கிய முதல் வடகிழக்கு மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் மாநிலம் மாறியிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழாக 100% குடிநீர் இணைப்பு வழங்கிய முதல் வடகிழக்கு மாநிலம் எது அப்படின்னு சொன்னால் அருணாச்சல பிரதேசம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 16 மற்றும் 17க்கான நடப்பு நிகழ்வுகள். மாணவர்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தயாராகக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் நடப்பு நிகழ்வுகள் குறித்த சிறப்பான வகுப்புகளுக்கு நம்முடைய யூடியூப் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.